அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு தான். நம்ம எல்லோருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு தான். ஏன்னா நம்ம எல்லோருமே ஆண்டின் தொடக்கமான முஹர்ரம் மாதத்தில் இருக்கோம். அதுவும் ஆரம்ப நாட்களில் இருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னா ஆஃபர் நாள்னே சொல்லலாம். அதாவது நிறைய சலுகைகள் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மள பலரோட ஹாஜத், பலரோட தேவை பூர்த்தியாகும். நம்மள பலரும் என்ன ஆசைப்படுவோம்? நமக்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பணம் தான் எல்லோரோட பிரச்சனையுமாவும் இருக்கு, எல்லோருக்குமே அது தேவையாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட செல்வம் பறக்கத்தா வருஷம் முழுக்க இருக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர் நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் என்ன ஆசைப்படுறோம், ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆசைப்படுறோம்? நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம செல்வத்துல உயர்ந்த நிலைக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா இது மாதிரி ரசூல்லா நமக்கு இதை செய்யுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் அப்படின்னு சொன்னதை யாரும் செய்யறதே கிடையாது. ரசூல்லா சொன்னதை செஞ்சாலே போதும், நமக்கு ஒரு ரூபாயில அல்லாஹால 1,00,000 அளவிற்கான பரக்கத்தை நமக்கு கொடுப்பான். நம்ம கிட்ட இருக்கிற ரூபாய் பல லட்சங்களாக மாறும். சும்மா சொல்லலை, இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, தவிடும் தங்கமாக மாறும். போன முஹர்ரம்ல இதை செய்தவங்க எல்லோருமே இன்றைக்கு பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாழ்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க. ஆஷூரா தினத்தன்று தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் தாராளமாக செலவு செய்தால் அல்லாஹ் அவருக்கு அவ்வருடம் முழுவதும் தாராளமாக இரணம் அளிப்பான். ஆஷூரா நாள் எப்போ அப்படின்னா வருகிற முஹர்ரம் பிறை 10 அன்றைக்கு நம்ம குடும்பத்திற்கு முதல்ல தாராளமாக செலவு செஞ்சோம் அப்படின்னாலே அல்லாஹாலா நம்மளோட வாழ்நாள் முழுவதும் இரணத்தை விஸ்தீரணப்படுத்துகிறானாமா. நம்ம குடும்பத்திற்காகவும் நம்ம செலவு செய்யலாம், இன்னும் பிற மக்களுக்காகவும் நம்ம செலவு செய்யலாம். எனவே இப்போவே நீங்கள் தயாராகிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையெல்லாம் என்னென்னு கேட்டு வச்சுக்கோங்க. அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தியாக்கின மாதிரியும் இருக்கும், அவங்கள சந்தோஷப்படுத்தின மாதிரியும் இருக்கும். வருஷம் முழுக்க அல்லாஹாலா உங்களுக்கு பரக்கத் செய்யறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியை, மிகச்சிறந்த ஒரு சேமிப்பை நீங்கள் செஞ்ச மாதிரியும் இருக்கும். எனவே இந்த நாளில் நீங்கள் அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. அதோடு நிறுத்திக்காம நம்மால் முடிஞ்ச அளவிற்கு நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது தெரியாமல் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவியை பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு விதை போடணும். விதை எப்படி போட முடியும்? அமல்களை கொண்டு விதை போடணும். நல்ல இபாதத்துக்கள் நம்ம செய்யணும், இன்னும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும். ரெண்டாவது, அந்த விதைக்கு நம்ம நீர் ஊற்றணும். எதை வச்சு நம்ம நீர் ஊற்ற முடியும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள், நல்ல எண்ணங்களோட மற்றவங்களை அன்பாக பார்க்கறது, இன்னும் அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே நல்லெண்ணங்கள். இதை வச்சு நம்ம நீர் ஊற்றணும், விதை போட்டு நீர் ஊற்றணும் அப்படின்னா அல்லாஹாலா வளர செய்வான். கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத விடவும் பெரிய உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த நிலையை அல்லாஹாலா நமக்கு தருவான். எனவே இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றிலிருந்து அவங்களுக்காக சிறுக பணம் சேர்த்துங்க. ஆஷுரா நாளன்று உங்கள் குடும்பத்துக்காக முதல்ல செலவு செய்யுங்க. இன்னும் குடும்பத்தையும் தாண்டி யாராவது ஒருத்தருக்காகவாவது ஒரு நேர உணவு அல்லது ஒரு நேரம் அவங்க செலவழிக்கக்கூடிய ஒரு செலவுக்காவது நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களோட வாழ்க்கையில் இரணத்தையும் பரக்கத்தையும் அதிகப்படுத்துவா. இதனால் உங்களுடைய கடன்கள் லேசாகும், உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும், யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய கட்டாயம் இருக்காது. இந்த பதிவெல்லாம் கேட்ட பிறகும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு தான் இல்லை. நம்ம 3 நேர உணவு சாப்பிடாம இல்லை, நம்மளோட தேவைக்கு செலவு பண்ணாமல் இல்லை, அதிலிருந்து சிறிது கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோம். இப்படி நம்ம தயங்கணும் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு எப்படி தாராளமாக கொடுப்பான்? எனவே கடன் அதிகமாக இருக்கா, உங்களோட கடன் லேசாகணுமா, உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சமேனும் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களோட கடனை லேசாக்கிடுவான். இந்த முஹர்ரமில் நீங்கள் ஒரு சபதம் எடுங்க, உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த ஒரு தர்மத்தை
ஆஷூரா அன்று நான் செய்வேன், இதனால் என்னுடைய கடன்களை எல்லாம் லேசாக்கிறியா அல்லாஹ்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு பெரிய உதவியை ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சு பாருங்க. இந்த வருஷத்தில் கோடிக்கணக்கில் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். இன்னும் உங்களுக்கு இரணம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதை வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்தில் நீங்களும் சொல்வீங்க. கண்டிப்பாக இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல். ஏன்னா ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தது ஆஷூரா அன்று நீங்கள் தர்மம் செய்யுங்க, அந்த தர்மத்தை உங்களோட குடும்பத்திலிருந்து முதல்ல தொடங்குங்க அப்படிங்கிறாங்க. எனவே முதல்ல உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை கேட்டு நீங்கள் நிறைவேற்றுங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அடுத்தது வெளியாட்களை யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. கட்டாயம் அல்லாஹ் உங்களை இந்த வருஷத்தில் சந்தோஷமாக பார்த்துக்குவான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை மட்டும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இது ஒரு அமல் கூட கிடையாது, நம்மளால் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம், ஒரு நல்லெண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நல்லெண்ணத்திற்கு அல்லாஹ் இந்த வருடத்தில் நமக்கு தாராளமாக கொடுக்குறான். எனவே இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரூபாயை கூட அல்லாஹால ஒரு லட்சமாக ஒரு கோடியாக மாற்றி தருவான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்துங்க. இன்றிலிருந்தே அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் சேர்த்தி வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஆஷூரா அன்று தாராளமாக செலவு செய்யுங்க. அவங்க கொஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் செலவு செய்து பாருங்கள். அல்லாஹ் தாலா கிட்ட நீங்கள் கொஞ்சம் கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவான். எனவே இந்த நாளை பயன்படுத்தி இந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய சந்தோஷத்தையுமே நிறைவேற்றி தருவான். இன்னும் நம்ம அனைவருடைய தேவைகளையும் அவன் பொறுப்பேற்று நடத்தி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.